சீரியல் ஆக்டர் ஸ்வாதி அவர்கள் மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல நந்தினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஸ்வாதி அவர்கள் வந்து நடிச்சிட்டு வராங்க. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து லைவ் போயிருக்காங்க. அப்படி லைவ் போனவங்க நிறைய விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க. கொஞ்சம் கோபப்பட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, கிட்டத்தட்ட நான் வந்து 8-9 மாசமா இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ இதை பத்தி பேசிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து சிலதை வந்து சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, சோசியல் மீடியா பக்கத்துல சிலர் வந்து கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க வேணுமோ அவங்க கிட்ட. என்னென்னு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்கன்னா, நீங்க வந்து இன்னசென்ட்டா இருந்தீங்க, இப்போ வந்து நீங்க ரொம்ப புத்திசாலி ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன கிளாரிஃபை பண்றாங்கன்னா, ஏங்க நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசுல வரும்போது எனக்கு வந்து லாங்குவேஜ் சரியா தெரியாது. இப்போ எனக்கு வந்து லாங்குவேஜ் நல்லா தெரியுது. ஸோ அதனால நான் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அதே சமயத்துல வந்து தத்து மாதிரி இன்னசென்ட்டா இருக்கிறதா வேலைக்கு ஆகாது. இன்னசென்ட் ஏன் இன்னசென்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற இது போன்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாணியில அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து பாடி ஷேமிங் சம்பந்தப்பட்ட சில கமெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க வேணுமோ சமூக ஊடகத்துல. ஸோ அதை பத்தி அவங்க அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து டான்ஸ் சரியா வராது, ஸோ என்னுடைய காஸ்டியூம், ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து வச்சு ஏன் பாடி ஷேமிங் வந்து பண்றீங்க அப்படி கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வாதி அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்களே டிபி வைக்காம ஒரு அன்னோன் பர்சன் மாதிரி உங்களை வந்து உங்களே வெளிக்காட்டிக்க முடியாத ஒரு ஆட்களாக நீங்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து நீங்க வெளிக்காட்டிக்கோங்க. எதுவுமே இல்லாம நீங்க வந்து போடுற கமெண்ட்ஸ் வந்து தேவையற்றது. இதால யாருமே அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. அந்த சமயத்தை, அந்த சூழ்நிலை, அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க வேற ஏதாச்சும் ஈடுபடுத்தினீங்கன்னா அதன் மூலமாக காசு கூட பார்க்கலாம். ஏன் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல கூட போயிட்டு 4 நல்ல விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதுல கூட காசு பார்க்கலாம். தேவையில்லாம உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த இடத்துல ஆதங்கப்பட்டோ இல்ல கோவப்பட்டோ நான் வந்து பேசல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதால நீங்க வந்து ஒன்னும் அசைய போறது இல்லை, ஒன்னும் ஆக போறது இல்லை அப்படின்ட்டு அந்த நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க ஸ்வாதி அவர்கள். எனிவேங்க, இந்த மாதிரி தப்பா கமெண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்க என்னவா நினைக்கிறீங்க? ஸோ அவங்களை பற்றி சில கமெண்ட்ஸை வந்து பதிவிட்டுட்டு போயிடுங்க.